தொடர்ச்சியாக வாசிக்கிற ஒரு திரைக்கலைஞர் என்பது பாராட்டுக்குரிய இந்த தலைமுறையில. இங்க இந்த புத்தகத்தை பற்றியும் ஒருத்தட்ட பேச முடியும் அப்படின்னா இந்தியாட்ட பேச முடியும். அந்த வகையில தமிழ் திரையுலகில் நடிகையின் முகத்தை மாற்றினதுல பிரியாவுக்கு பெரிய பங்கு உண்டு. மனுஷன் எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டார். புத்தகத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆவல் பார்க்கறதுக்கு. யாரும் இல்லை, யாராவது உதவியாளர் இருந்தா சொல்லுங்க, நான் தொடர்பு கொள்றேன். நான் பதிலுக்கு ஒரு வாய்ஸ்ல என் அலுவலகத்து வாசல்ல ஒரு ரேக் வச்சிருக்கேன், அந்த ரேக்ல புத்தகத்தை வச்சுட்டு போயிருக்கேன். இந்த நாட்டுல களவு போகாத ஒரே ஒரு பொருள் புத்தகம் தான், நான் நாளைக்கு போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. வழக்கம் போல படிப்பதற்கு நேரம் இல்லாம இன்னைக்கு வெளியிட்டுலாம் நேற்று படப்பிடிப்புல இருக்கும்போது டெஸ்க்கு கீழே வந்து படிச்சுட்டு கடந்து போன அமீர் வந்து அதை பார்த்துட்டு என்னங்க ஷூட்டிங்ல பார்த்து புத்தகம் படிச்சிருக்கீங்க ஜெயலலிதா மாதிரி இருக்காங்க. ஏன்னா அமீருக்கு பிடிக்காத ஒரு காரியம் படிக்கிறது. எல்லாம் யாருக்க படிக்கிறா அப்படின்னு கிடையாது, நல்லா படிக்கிறாங்க, நல்லா புத்தகம் இருக்குது. ஒரு வருஷம் ஒரே ஒரு இடத்துல சென்னையில மட்டும் நடந்த புத்தக கண்காட்சி இன்றைய திராவிட அரசின் முயற்சியா தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் புத்தகங்கள் பெருவாரியாக இருக்கின்றன. ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு, கதாசிரியர்கள் தான் கதைக்கு இந்த உலகத்தின் சிறந்த கதாசிரியர்கள் 4 பேர் தான். யார் அந்த 4 பேர்னா, முதல் கதாசிரியர் காவல்துறையார். ஒரு வழக்குக்கு அவங்க 20,000 பேர் இருப்பாங்க ரைட்டர் ஸ்டேஷன்ல, அதுதான் மிகச்சிறந்த கதை. கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஓராண்டில் எழுதிய 500 கவிதைகளையும் கிட்டத்தட்ட 300 பக்கங்கள் கொண்ட ஒரு நாவலையும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் வெளியீட்டு விழாவிற்கு கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. மனுஷ் வந்து நிறைய எந்த வரலும் தெரியும். அவருடைய ஹிஸ்டரி புத்தகத்துடைய சைஸை பார்த்து பயங்கரம்தான் தெரியும். அந்த புத்தகம் வாங்குவது கணேசன் தெரியுமா? ஏன்னா படிக்கிறது தெரியும், காலில் இருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்ந்துருவாங்க. அவ்வளவு கவர்மெண்ட் புத்தகம். ஆனா எனக்கு என்ன பெரிய நோய்க்கு இருந்துச்சுன்னா, அந்த வருஷம் இந்த புத்தகத்துல அதிகம் இருக்க புத்தகங்கள்ல அந்த புத்தகம் ஒரு புத்தகம். அவ்வளவு பக்கத்தில் 2000 பக்கம் போட்டிருந்த ஒரு புத்தகத்தை ஒரே கவிதை தொகுப்பா அதை இவ்வளவு பேர் படிக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் கூறும் நல்லுலகம் மிக நன்றாக படிக்கிறது. நிறைய புத்தகம் வாங்குவது. பதிப்பாளர்கள் மிக சிலர் சொல்வது போல இப்பெல்லாம் யாருக்க படிக்கிறா அப்படின்னு கிடையாது, நல்லா படிக்கிறாங்க, நல்லா புத்தகம் இருக்குது. ஒரு வருஷம் ஒரே ஒரு இடத்துல சென்னையில மட்டும் நடந்த புத்தக கண்காட்சி இன்றைய திராவிட அரசின் முயற்சியால் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் புத்தகங்கள் பெருவாரியாக இருக்கின்றன. அதன் விளைவுதான் இன்னைக்கும் இவ்வளவு பிரமாதமான ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மத்தியானம் 3 மணிக்கு இவ்வளவு பேர் கூடி உட்கார்ந்து இருப்பது மட்டுமில்லாமல் இவ்வளவு பேர் நிற்பதற்கு காரணம் நானும் பிரியா பவானி சங்கர் அல்ல, மனுஷபுத்திரன் தான் இது முழு காரணம். மனுஷன் என்ன காட்டுறான், எனக்கு ஒரே ஒரு ரசிகை இருந்தாங்க நடிகைகள்ல, அந்த பிரியா பவானி சங்கரை வந்தோடனே காலி பண்றான் பாருங்க. நான் வந்து கேட்டேன், எங்க திரைக்கலைஞர் ரோஹிணி இன்னும் வரலையே அப்படின்னு. ஏன்னா நானே ரொம்ப லேட்டாக வந்தேன், குற்றவாளியில வந்தேன். எனக்கு அப்புறம் ரோஹிணி வராங்க சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் பாஸ்கர் சிட்டியே வந்தாரு. மனுஷர் பேசும்போது சின்சியரா, பிரியா பாருங்க, ஹைதராபாத்ல இருந்து விமானத்தை கொடுத்து நேரத்துக்கு வந்துட்டாங்க, உள்ளூர் நாட்டு 6 பாத்திய கரைங்க கூட ஒருத்தர் வந்து சேரல அப்படின்னாரு. பத்தி வந்து பாஸ்கர் சக்தி கவனத்துக்கு இங்க வராதப்ப மனு சொன்னது. அப்ப உங்களுக்கு அதான பவா செல்லுற என்னவா நினைச்சு பாத்துங்க. இப்ப அந்த பவா செல்லுற சூப்பரா ஒரு கதை எடுத்துட்டு வருவாரு. வந்து ஒரு கதை சொல்லுவாங்க, ஏன் லேட்டா வந்து. எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பிரியா பவானி சங்கரோடு கலந்து கொள்வதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு 7-8 வருஷம் இருக்கும். 7 வருஷம் முன்னாடி பிரியா அவர்கள் வந்து தன்னுடைய திரை வாழ்வை துவங்கி இருந்த காலம். அப்ப ஒரு படம் நான் டான்ஸ் பண்ணுவதாக திட்டமிட்டு இயக்கிற படத்துல நடிப்பதற்காக அவர்கள் அழைத்திருந்தேன். என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தாங்க, பேசுனாங்க, ரொம்ப நல்ல விதமா எல்லாம் பேசிட்டு அப்புறம் மெதுவா வந்தோடனே கேட்க வர்றதில்ல யார் தயாரிப்பாளர்னு. ஏன்னா பழனியப்பன் தயாரிப்பாளர்ல வெறும் பையன் உங்களுக்கு தெரியும், நான் தயாரிக்க கேட்க போறதில்ல. மனு சொன்னார்ல, பழனியப்பன் இப்படித்தான் அப்படி பேசுறாருன்னு தெரியல, ஒண்ணும் இல்லை தவிர பாஸ்புக்ல வந்து நின்றாலும் வச்சுட்டீங்கன்னா பேசி பிரமாதம் வரும். ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம வெறும் சட்டை தானே, காலேஜ் சட்டையை ஒதுக்கி போட்டு கிளம்ப போறோம், நம்மள ஒண்ணும் பண்ண போறதில்லை, ஈடி வர போறது இல்லை, சென்சார் சர்டிபிகேட் வர போறது இல்லை, படம் எடுக்கல நம்ம, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, எதை வேணாலும் பேசலாம்னு. அப்படி பிரியாவுக்கு நல்லா தெரியும் இவர் தயாரிப்பாளருக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு மெதுவா அந்த உரையாடல் முடியும் போது என்கிட்ட கேட்டாங்க, தயாரிப்பாளர் யாருன்னு. நான் இன்னார்தான் தயாரிப்பாளர்னு சொன்னேன். அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு நான் ரொம்ப என் மனம் வருந்தாத வண்ணமா மெதுவா
சார் அவர் எடுக்க மாட்டாரு. அவங்க சொல்ல வந்தது என்னன்னா, அவர்ட்ட பணம் இல்ல, அவர் படம் எடுக்க மாட்டாரு. தேவையில்லாம என் நேரத்தை கெடுப்பது மட்டும் இல்லாம உங்க நேரத்தை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு. நமக்கு என்ன தோணும்? நம்முடைய அனுபவத்திற்கு பிரியா பவானி சங்கர் இப்பதான் உள்ள நுழைஞ்சவங்க. நமக்கு நல்லா தெரியுமா? பிரியாவுக்கு நல்லா தெரியுமான்னு தோணும்ல. சரி சரின்னு அனுப்பிச்சிட்டேன். பிரியா போயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, உங்க படம் நடிக்கிறேன், இந்த கதை நடிக்கிறேன், ஆனா இந்த தயாரிப்பாளருக்கு வேண்டாம்ட்டாங்க. நான் சரின்னு விட்டுட்டேன். நமக்கு பணம் போடுறது யாரோ ஒருத்தர் வருங்காரு, அது வந்து கொண்டு வர மாட்டேங்குது, அதனால கதாநாயகியை மாத்திக்கலாம் முடிவு வந்துட்டேன். அதற்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சு அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் இல்லைன்னு. பிரியா பவானி சங்கருக்கு தெரிஞ்சு 5 வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் இல்லை, இது படம் நடக்காதுன்னு. நான் ஒவ்வொரு தடவையும் அதுக்கப்புறம் ஒரு தயாரிப்பாளர் யார்கிட்ட பார்க்க போனா நான் நினைச்சு பிரியா பவானி சங்கர் போன் நம்பரை வாங்கி வச்சுக்கா விட்டுட்டேன். இப்ப போன் பண்ணி கேட்டா பிரியாவுக்கு தெரியுமே எடுப்பா அப்படின்னு. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக வாசிக்கிற ஒரு திரைக்கலைஞர் என்பது பாராட்டுக்குரிய இந்த தலைமுறையில. இங்க இந்த புத்தகத்தை பத்தியும் ஒருத்தட்ட பேச முடியும் அப்படின்னா பிரியாட்ட பேச முடியும். அந்த வகையில தமிழ் திரையுலகில் நடிகையின் முகத்தை மாற்றினதுல பிரியாவுக்கு பெரிய பங்கு உண்டு. அது வந்து ரோஹிணி, ரேவதி போன்ற ஒரு முன்னத்தியர்களாக இருந்தா கூட பின்னாளில் தொடர்ல இந்த தலைமுறையில் தொடர்ந்த ஒரு நடிகை. அவர்கள் வந்து ஒரு புத்தக வெளியிட்டவருக்கு தன்னுடைய வேலைகளை விட்டுவிட்டு சொந்த செலவில் விமானம் முடித்து இங்கு வந்திருப்பது என்பது அவர் மனுஷன் மேல் வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது. அதை போல வெயில் வந்து எவ்வளவு நெருக்கமான நண்பர் சொன்னாங்க. ரோஹிணியுடைய குரல்ல வந்து என்னுடைய கவிதை கேட்பது எவ்வளவு மகிழ்ச்சின்னு மனு சொன்னார். அது எல்லாமும் சிறப்புகள். நான் இந்த நாவல் வந்து வெளியிட்ட ஒரு நாள் வசந்தம்ங்கிற இந்த நாவல் வந்து படிக்க ஆரம்பித்த உடனே வந்து எனக்கு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி கொடுத்தாரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் நம்ம திரைக்கலைஞர் ரோஹிணி எல்லாரும் இந்த அமீருடைய இயக்கத்துல ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு மாதிரி ராத்திரி பகலா படப்பிடிப்பு நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனால இந்த புத்தகத்தை வாங்கிக்கிறதுக்கு நான் என் அலுவலகத்துல இல்லை. மனுஷன் எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டார். புத்தகத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆஃபீஸ் வாசலுக்கு, யாரும் இல்லை, யாராவது உதவியாளர் இருந்தா சொல்லுங்க, நான் தொடர்பு கொள்றேன். நான் பதிலுக்கு ஒரு வாய்ஸ்ல என் அலுவலகத்து வாசல்ல ஒரு ரேக் வச்சிருக்கேன், அந்த ரேக்ல புத்தகத்தை வச்சுட்டு போயிருக்கேன். இந்த நாட்டுல களவு போகாத ஒரே ஒரு பொருள் புத்தகம் தான், நான் நாளைக்கு போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அவர் அது சிரிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் போய் புத்தகம் எடுத்து வந்தேன் வச்சுக்கேன். வழக்கம் போல படிப்பதற்கு நேரம் இல்லாம இன்னைக்கு வெளியிட்டு விழா, நேற்று படப்பிடிப்புல இருக்கும்போது டெஸ்க்கு கீழே வந்து படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருந்தோன்னே கடந்து போன அமீர் வந்து அதை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என்னங்க ஷூட்டிங்ல உட்காந்து புத்தகம் படிச்சுக்கிட்டீங்க ஜெயலலிதா மாதிரி விட்டாங்க. ஏன்னா அமீருக்கு பிடிக்காத ஒரு காரியம் படிக்கிறது. நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு எதிரி வைக்காதா, இப்ப கூட வந்து சொல்றாரு அமீர் ஷூட்ல உட்காந்து படிச்சீங்க அப்படின்னு. ஆனா அவர் கற்றதையும் கேட்டல் நன்று புரிஞ்சுக்கிறவர், எல்லாத்தையும் கேட்கிறவர். அது சொல்லிட்டு உடனே சொன்னாரு, யாருக்கு தோணும் மனுஷபுத்திரர் மனுஷபுத்திர கவிதையா பண்ணாரு. இல்ல நாவல் இருக்காரு. மனுஷபுத்திரர் நாவல் எழுதுறாரு பண்ணாரு. நான் அந்த அதிர்ச்சியை தான் ரகசியமா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு மனுஷபுத்திரர் எழுதியிருக்கிற முதல் நாவல் இது என்பது. ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிற ஒரு கவிஞர் நாவல் எழுத வரும்போது என்னன்னா விரிச்சு எழுதுவது சிரமப்படும். ஏன்னா ரொம்ப சுருக்கமான சொற்கட்டோட, ரொம்ப குறைந்த வார்த்தைகளோட, ரொம்ப பிரசேஷம் சொல்ல வேண்டும் சொல்லி பழகியவர்களுக்கு விரிச்சு ஒரு நாவல் எழுதுவது வந்து எப்படி இருக்குங்கிற சுவாரஸ்யம் படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிச்ச வகையில நான் ரொம்ப சாதாரணமா ரொம்ப நவீன இலக்கியம்லாம் படிக்காதல. அதனால ஓரளவு நான் வந்து எல்லோரையும் போலவே தமிழ் வானல் தொடங்கி ராஜேஷ்குமார் தொட்டு பாலகுமார் சுஜாதா வழியாக பயணப்பட்டார். எனக்கு அது பாலகுமாரும் சுஜாதாவும் எழுதுற கண்டென்ட் வேற வேறையா இருந்தா கூட, மாறுபட்ட கருத்து இருந்தா கூட அவருடைய நடை ரொம்ப பிடிக்கும். 2 பேருடைய புத்தகம் எடுத்தீங்கன்னா நீங்க படித்து முடிச்சுட்டு தான் வைக்கணும். அப்படி சுஜாதாவை நம்ம எப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிற மனுஷபுத்திரனுடைய இந்த ஒரு நாள் வசந்தமும் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. புத்தகத்தை எடுத்தா முதல் 2 பக்கம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கதையினுடைய நாயகி மீனாவின் வழியாக தொடர்ச்சியாக விடாம 250 பக்கத்தை முடிச்சு தான் வைக்கிற அளவுக்கு மிக வேகமான ஒரு நடை இல்ல. அது ஒரு பிரமாதமான நடை. எனக்கு அந்த நாவல் படிக்கும்போது தொடரா வந்தது தெரியாது. எனக்கு அனுப்பிச்சிருந்த பகுதியில முன்னுரை இல்லை. முன்னுரை இல்லாதனால நான், ஆனா அது ஒரு தொடரா வந்ததுக்குரிய அம்சங்களோடு இருக்கு. ஒவ்வொரு அத்தியாய முடிவுலையும் ஒரு திடுக்கிடல் இருக்கு, ஒரு துப்புரவு நாவல் போல. அது துப்புரவு நாவல் இல்லை. ஆனா ஒவ்வொரு அத்தியாயமும் அப்படி உடனே அடுத்த அத்தியாயத்துக்கு போயிடும், அப்படித்தான் இருக்கு. அதுவும் அந்த கதையினுடைய துவக்கத்துல ஒரு பெண் ரோட்ல தனியா நடந்து வர்றா. நடந்து வந்தா அவளை ஒருத்தன் பின்தொடர்றான். பின்தொடர்ந்தா
உலகத்தில் பெண்களை ஆண் பின்தொடர்வது என்பது பெண்களுக்கு புதிதல்ல. ஆனா அப்படி பின்தொடர்றதுனால எந்த வகையில முடிவெடுக்க முடியல அவளால. அவன் யாருன்னு யோசிக்கிறான். இவன் எதுக்காக வர்றான்? சும்மா பின்தொடருவானா, இல்ல கொஞ்சம் வந்து பக்கத்துல இருந்து உரச முயற்சி பண்ணி போயிடுவானா, அல்ல வேற ஏதாவது சிந்தனையான பல குழப்பம் வருது. வந்தவன் எதுவும் இல்லாம அவங்களோட பேசணுங்கிறான். ஒரு பெண்ணுக்குரிய எல்லா கவனமும் இவளுக்கு வந்துருது. இவன் வந்து எப்படி தப்பிப்பதுன்னு வந்தவன் ஒண்ணுமே சொல்லாம முழங்காலிட்டு உட்கார்ந்து அழுகிறான். என்னடா நம்ம யாரோ யாரோ நினைச்சிட்டு இருக்கோம், பின்தொடர அழுதானே அப்படின்னு நினைக்கிற கணத்துல அங்கிருந்து ஆரம்பிச்சு அடுத்த 3 அத்தியாயத்துக்கு அவன் யாருன்னு தெரியல. ஆனா அவன் ஒன்னொன்னா ஓபன் பண்றான் வேற வேற விஷயத்த. அடுத்த அவனுடைய கதையை ஒண்ணு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கதை என்னன்னு சொல்றான். அதுக்கடுத்து ஈட்டாப்புல பேசிட்டு இருக்க இந்த பெண்ணுடைய பேர் மீனான்னு சொல்றான். மீனா அதிர்ச்சி ஆகிறா. மீனாவின் காதலும் பேரை சொல்றான். அதுக்கு அதிர்ச்சி ஆகிறா. இப்படி ஒன்னொன்னா ஓபன் பண்ணி 3வது தேர்தல சொல்றான், என் பேர் அரவிந்த், நான் மயிலாடுதுறை, நான் வந்து சாப்பிட்டாக்கு வேலை செய்யறேன். அதுலதான் ஆரம்பிச்சிருக்கணும். நீ யாருன்னு அந்த பெண் கேட்ட பொழுது ஆரம்பிச்சிருக்கணும். அங்க ஆரம்பிக்காம அதை மேலும் மேலும் சுவாரஸ்யம் ஏற்றி 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 யாருவேன் கொண்டு போய் சொல்றது இல்லையா. எனக்கு பாலகுமாரோட இனி என் முறையில் ஒரு துப்பறிவு நாவல் எழுதியிருப்பாரு. அந்த நாவல் படித்த போது எத்தனை விரைவாக படித்தேனோ அத்தனை விரைவாக இத்தனை வேலைக்கு படிக்க முடிஞ்சதுதான் மனுஷன் எழுத்தினுடைய பெரிய சாகசம் நினைக்கிறேன். இந்த கதையை பொறுத்தவரை அவருடைய கவிதைகள் எவ்வளவு சுவாரஸ்யமோ அதுக்கு எந்த அளவு குறையாத ஒரு நாவல். அந்த நாவல்ல நாவலாசிரியர் மனுஷுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த நாவலாசிரியர் வாங்க பவான் அந்த ஒரு சாங்கான கதை வச்சிருக்காரு. நடை பாத்தீங்கல்ல, என்ன அப்படி நாவலாசிரியர் மனுஷுக்கு ஒரு சந்தேகம் வருது. இது நாவல் தானா, நம்ம சரியா தான் செஞ்சிருக்கோமா தெரியலையேன்னு. தெரியலையேன்னு என்ன செய்யணும் அப்படின்னா இல்லையா, நாவலாசிரியர் மனுஷ காப்பாத்த கவிஞர் மனுஷ ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு வந்து அத்தியாயம் தோங்கும் போது மேல ஒரு கவிதை எழுதிட்டு அந்த சுவாரஸ்ய கவிதையின் விளைவாக பின்னாடி இந்த பகுதி தான் ஆண்குணங்கள் போகிறவர். இன்னைக்கு மழை பெய்ஞ்சா நான் மனுஷன் தான் நிறுத்திக்கிட்டேன். நான் உன்னை நினைக்கும் போதெல்லாம் மழை வரும்போதெல்லாம் நான் உன்னை நினைக்கிறேன். அதுல ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. புது அப்படிதான் சொல்லுவோம் எல்லாரும். ஒரு நல்ல கிளைமேட் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல மெட்ராஸ்ல சென்னையில மிகச்சிறந்த ஒரு கிளைமேட் இருக்கு. அன்னைக்கு மனுஷன் புத்தகம் நீர் கொண்டு நினைக்கிறேன். காலையில இருந்து இவ்வளவு ஒரு குளுத்த காத்தோட ஒரு மெல்லிய சாப்போட புத்தாளத்தில் இருப்பது போல இருக்கு. மழை பெய்யற மாதிரி வேகம் பேஞ்சாலும் லேசான சார்பு இருக்கும். புத்தடிக்குள்ளா அவருடைய கவிதை சொல்லுது. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவோம், கிளைமேட் பிரமாதமா இருக்கு அப்படின்னு. வாங்க ஒரு டீ குடிக்கலாமா, கிளைமேட் பிரமாதமா இருக்கு, புத்தகம் படிக்கலாமா, கிளைமேட் பிரமாதமா இருக்கு, வெளியே போயிட்டு வாங்க. ஒரு கிளைமேட் முதல்ல நல்லா இருக்கணும், பின்னாடி செயல் இருக்கும். மழை பெய்கிற நாளில் உண்மையில் காதல் வேண்டுகிறது, அப்படி முக்கியம் இல்லை. காதல் வரும்போதெல்லாம் மழை பெய்யணும் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு. அந்த மாதிரி மழை பெய்யுற வரைக்கும் போய் புத்தகம் வெளியிட முக்கியம் இல்லை. மனுஷன் புத்தகம் வெளியிட்டா மழை பெய்யுறது இல்லையா. மனுஷன் இதுக்காக இன்னும் ஒரு 5000 பக்கம் எழுதலாம். அப்ப இந்த கவிஞரை வைத்துக் கொண்டு நாவலை கடத்தி கொண்டே வருவது. அந்த முதல் 3 அத்தியாயத்தை சொல்றது போல வெறும் கதையாக இல்லாம, வெறும் நாவலா இல்லாம ஒரு வரி இருக்குல்ல, ஆச்சரியமா அதுல வரி இருப்பாரு, செத்து பாடமிடப்பட்ட பறவையை போல அவள் இருந்தாள். எனக்கு படிச்சவங்க சந்தேகம் வந்து, செத்தாத்தானே பாடம் பண்ணுவாங்க, சாகாம ஒருத்தரை பாடம் பண்ண மாட்டாங்க இல்லையா. பாடம் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது இல்ல, பாடம் பண்ற இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும், பாடம் பண்றதுதான் வர செத்ததுக்கு அப்புறம் திருப்பி அதிகம் வைப்பாங்கல்ல மியூசியம்ல எல்லாம். அதுக்கு இங்கிலீஷ் அப்படின்னு பாதி பேர் புரியாது. பாடம் பண்றதுன்னா பாடம் படிக்க எனக்கு ஓகே. நம்ம மியூசியம் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, இறந்து போன ஒரு பறவைய பாடம் பண்ணி வைக்கிறது. என்னது ப்ரிசர்வ் இல்ல, அதுக்கு ப்ரிசர்வ் இல்ல. ப்ரிசர்வ் நல்ல வார்த்தை தான், அது ப்ரிசர்வ் இல்லை. என்ன வார்த்தை? எம்பாமிங். எம்பாமிங் சரியான வார்த்தை இல்லை, அதுக்கு ஒரு ப்ராப்பர் வார்த்தை இருக்கு. எம்பாமிங் இல்லை. சரி பரவாயில்ல, நமக்கு தமிழ் தெரியாம இங்கிலீஷுக்கு தான் வார்த்தை தெரிஞ்ச பெரிய சந்தோஷம். இப்ப பேர் தமிழுக்கு தான் தெரியலாம். பாடம் அண்ணே அப்படி செத்த பிறகு பாடம் செய்யப்பட்டது, செத்து பாடம் செய்யப்பட்டது. நான் சொன்னேன், செத்து பாடம் செத்தாதானே பாடம் பண்ணுவாங்க, செத்து பாடம் செய்யப்பட்டு இப்படி எழுதலாம் அப்படின்னு. என்னன்னா ஒருத்தர் செத்து போகும்போது பறவை செத்து கிடக்கும் போது உயிர் இருக்காது, கண்ணு மேல் நோக்கி இருக்கும். அதை திருப்பி எடுத்து பாடம் பண்ணும்போது உயிரோடு இருப்பது போல இருக்கும், ஆனா உயிர் இல்லை. அப்படி ஒரு கதையை எழுத போது ஒவ்வொரு வரியா ஒன்று சொல்வதற்கு இல்ல. நாவலுடைய தொடக்கத்துல ஒரு சொல்றாரு, அந்த ஒரு வழக்கறிஞர் கதாபாத்திரம் பேசுது. அது சொல்லுது, இந்த உலகத்துல கதாசிரியர் கதை எழுதுறான் பாரு, அதெல்லாம் கதை இல்லை. இந்த உலகத்துல 4 பேர் கதை எழுதுறாங்க. அந்த 4 பேர் எழுதுற கதைக்கு இணையா வேற யாருமே எழுத முடியாது.
அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யம் ஏற்றுறாரு. யாரும் அந்த 4 பேர் நான் படிச்சுட்டே வரேன் கீழே. ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு, கதாசிரியர்கள்லாம் கதைக்கு இந்த உலகத்தின் சிறந்த கதாசிரியர்கள் 4 பேர் தாங்கிறாரு. யார் அந்த 4 பேர்னா, முதல் கதாசிரியர் காவல்துறையாளர். ஒரு வழக்குக்கு அவங்க எழுதுறாங்க, 2 பேர் இருப்பாங்க ரைட்டர் ஸ்டேஷன்ல, அதுதான் மிகச்சிறந்த கதை. அதுக்கப்புறம் அந்த கதைக்கு வழக்கறிஞரா நாங்க ஒரு கதை எழுதுற மாதிரி வழக்காடு மன்றத்துல, அது ரொம்ப சிறந்த கதை, நாங்க 2வது சிறந்த எழுத்தாளங்க. நாங்க சொல்ற கதையை நம்பி தீர்ப்புங்கிற கதை நீதிபதி எழுதுறாரு பாரு, அது 3வது சிறந்த கதை. அந்த கதை சரின்னு நினைச்சுக்கிட்டு ஊடகம் எல்லாம் போய் மீடியா போய் வெளியே ஒன்று எழுதுறாங்களே, அது 4வது கதை. இந்த 4 பேரை தவிர சிறந்த எழுத்தாளர் உலகத்துல கிடையாது. நாவலின் பின்னாடி இறுதி நேரத்துல அதே இதை சொன்ன கதாபாத்திரத்துடைய மகள் மீனா இறுதியில சொல்றா, இந்த உலகத்துல மிகச்சிறந்த கதை சொல்றவன் யாருன்னா பொய் சொல்றவன். பொய் சொல்றவளை போல ஒரு கதை யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா உண்மை பேசுறவனுக்கு கதைக்கு லாஜிக் வேணும், ஆனா பொய் சொல்றவங்களுக்கு கதைக்கு லாஜிக் வேணாம். அந்த கனவு தோன்றி கண் முன்னால் இருக்க ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தை ஒரு விதிச்சல் மறைப்பது போல உண்மையை மறைத்து பொய் சொல்றவள் அத்தனை அழகான கதை சொல்கிறார்கள் முடிக்கிறார்கள். அப்ப இந்த ஒரு வரியா ஒண்ணு சொல்வது இருக்கு இல்லையா, அந்த வரி இன்னும் நம்மளை யோசிக்கிறது. இது கதை இல்லை, அதுக்கு நடுவுல மனிதனுடைய ஒரு 55 ஆண்டு கால வாழ்வு இருக்குல்ல, அந்த வாழ்வு அவ்வளவு பிரமாதம் இருக்கு. ஒருத்தருக்கு மனப்பிறழ்வு இருக்கு, மனப்பிறழ்வின் விளைவாக அவருடைய நண்பர் ஒருத்தர் இறந்து போறாரு. இறந்து போன ஒரு 4 நாள் கழிச்சு படம் நாடி தூக்குறாங்க. இவருக்கு ஏற்ப அச்சம் வந்துருது, தனித்து வாழ்கிறோமே நாம என்ன செய்ய போறோம். ஏன்னா என் தாத்தாவுக்கு அந்த அச்சம் இருந்துச்சு. எங்க ஐயா காரைக்குடியில் இருந்தாங்க, மதுரைக்கு வருவாங்க. மதுரையில் 4 பிள்ளை இருந்தாங்க. 4 பிள்ளை வீட்டில் தங்க மாட்டாங்க, ஏன்னா அவர்களுக்கு தொந்தரவுன்னு. அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கடை நடத்துறோம். அந்த கடையில் படுத்துக்குவாரு. எல்லா யோசனையும் பாத்திரம் ஒரு கடைக்குள்ள போய் படுத்துக்குவாரு. ஆனா ஒரு அச்சம் வரும், நம்ம இன்னைக்கு ராத்திரி செத்து போயிடுவோம். அதனால என்ன செய்வாருங்க, கடையில ஒரு மரக்கதவு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கொலாப்சபிள் கேட், ஸ்ப்ரிங் கேட் இருக்கும். அவர் தங்கும் போதெல்லாம் அந்த கொலாப்சபிள் கேட்டை மட்டும் தான் பூட்டிட்டு உள்ள போய் தூக்குவாரு. ஏன்னா உள்ள செத்து போனா நாளை காலையில் பேரன் பெரிய கதவு மரக்கதவை உடச்சு உள்ளதை நம்மளை தூக்கணும், அந்த சிரமத்தை அவனுக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறதா கொலாப்சபிள் கதவை பூட்டி ஒரு சாரி அவருக்கு ஒரு சாரியை காலையில காப்பி கொடுக்க போற எனக்கு கொடுப்பாரு. டேய் காலையில வா, மணி எடி முடிச்சிருந்தா நான் கதவை திறக்கிறேன், செத்து போயிட்டா நீ கதவை திறம்பாரு. அப்படி ஒரு தாத்தா கிட்ட வளர்ந்தா மனுஷனுடைய வழக்கறிஞரை படிச்ச பொழுது எனக்கு தாத்தா ஞாபகப்படுத்தாரு. அவர் சொல்றாரு, வழக்கறிஞர், நான் ஒத்தையாளா இருக்கேன், வீட்டுல ஒத்தையாளா இருக்கும்போது எப்ப வேணாலும் மரணம் சம்பவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையே கொலாப்சபிள் கேட்டுக்கு முன்னாடி கட்டில போட்டு கதவு போட்டு படுத்துக்குவார் அவர். அப்ப நமக்கு ஒரு எழுத்து என்பது எப்ப நமக்கு ரொம்ப பிடிச்சமானதாக ஆகுதுன்னா, எது நம் வாழ்வில் நிகழ்ந்ததோ, எதை நாம் சிந்தித்தோமோ அதையே எழுத்தாளர் சிந்திக்கும் போது அந்த எழுத்து சிறந்த எழுத்தாகிறது. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச படம் என்ன படம்? நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச படம் இல்லையா? நமக்கு பிடிச்ச கதை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை. அதனாலதான் தஸ்தாவேஸ்கியை யாரும் சொல்லணும்னு தெரியல, ஒரு முழு வாழ்வு வாழ்ந்த பிறகும் உங்களுக்கு சொல்வதற்கு கதை இல்லை என்று எப்படி சொல்வீர்கள் நீங்கள்? எல்லாத்தையும் கதை இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒருத்தர் சொன்னா உடனே நமக்கு பிடிக்கும். அட ஆமல்ல அப்படின்னு. அது எவ்வளவு சிறந்த எழுத்தாளர், எவ்வளவு பெரிய சிந்தனவாதியாக இருந்தாலும் எவரும் நமக்கு ஒரு புதிய கருத்தை சொல்லிவிடுவதில்லை. நமக்கு தெரிஞ்ச கருத்தை அவர் ரெசிப்ரோகேட் பண்ணணும், திருப்ப சொல்லணும். வேர்ல்ட் இஸ் a ஸ்டேஜ், men and women are players நமக்கு நல்லா தெரியும். உலகம் ஒரு நாடக மேடை, இங்க ஆணும் பெண்ணும் நடிகர்கள்னு தெரியாது நமக்கு. ஆனா அதை ஷேக்ஸ்பியர் எழுதி சொல்லும் போது அட ஆமல்ல, இதை நானும் யோசிச்சேன், ஷேக்ஸ்பியர் யோசிச்சிருக்காரு அப்படின்னு ஷேக்ஸ்பியர் நமக்கு பிடிச்ச எழுத்தாளர். அப்படி ஒரு நாள் வசந்தம் எழுதிய மனுஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கதை, நீங்க பார்த்த கதாபாத்திரம், நீங்க யோசிச்சது, நீங்க நினைச்சது, நீங்க சொல்ல நினைச்சது, சொல்ல முடியாம போறது. ஒரு பிரமாதமான வரி இருக்காது கதையில. எனக்கு அந்த மொத்த நாவல்ல அதை விட்டு விலக முடியாம திருப்ப திரும்ப ஒருத்தர் தன் பிரச்சனைகளை பூரா சொல்லுவான் அவன் பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு கேட்க விரும்ப மாட்டான், எனக்கு தொடர்பு இல்லை நினைப்பா, விலகி போக நினைப்பா. விலகி போக நினைத்து அவனை உதறுவா. உதர்னா அவன் சொல்லுவான், ரோட்ல ஒருத்தன் அடிபட்டு தண்ணிக்கு காசு கேட்கிறான்னா அவனை இப்படியா விட்டு போவீங்க நீங்க, ஒரு கோவல் தண்ணி கொடுக்க மாட்டீங்களா நீங்க அவனுக்கு அப்படின்னு அவன் கேட்பா. இவன் மைண்ட் வாய்ஸ் சொல்லும், உலகம் அப்படித்தான் போகுது, யாரும் யாருக்கும் அடிபட்டு தண்ணி கொடுக்கறது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்பினேன். ஆனா நம் செயல்களை விடவும் சொற்கள் ரொம்ப கொடுமையாக தெரியும். நாம் எல்லோரும் அப்படிதான் இருக்கிறோம். ஆனா அது என்ன சொற்கள் ரொம்ப கொடுமையா இருக்கு சொல்லுவாங்க. அதை போல இந்த நாவலையும் தொடர்ச்சியாக அவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்.
மனுஷ் ஒரு கவிஞரா, நாவலாசிரியரா, பத்திரிகை ஆசிரியரா, பதிப்பாளரா, அதற்கெல்லாம் மேலாக எனக்கு பிடித்த ஒரு இடம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் என்ன கருத்தை நம்புகிறாரோ அந்த கருத்துக்கு எதிராக எவர் பேசும்போது உடனடியாக அவர் இழப்பும் குரல். அது ரொம்ப முக்கியம். அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற மனுஷ் தொடர்ச்சியாக 60 கவிதை தொகுப்பு ஒரு கவிஞர் போட்டிருக்கிறார் என்பது ஆச்சரியமான விஷயம். அதில் அந்த கணக்கை இப்ப நாவல்ல இருந்து தொடங்குறாரு. இந்த நாவலும் இதை போல மனுஷ் பிரமாதமா எழுதுறீங்க. என்னை மாதிரி கவிதை புரியாதவனுக்கு கவிதை போல நீங்க ஒரு நாவல் எழுதுவது நல்லது. எனக்கு போற கவிதை புரியாது அப்படின்னு ஜோக்கு சொன்ன சாவம் தெரியுமா சொல்லி முடிச்சதுக்கு அப்படின்னோம்னா அந்த மாதிரி கவிதை சொல்லி முடிச்சதுக்கு அப்படிங்கிறேன் நான். என்னது கவிதை அப்படியா கவிதை அப்படின்னா எனக்கு அவ்வளவு விளங்காது, அவ்வளவுதான் தெரியும் கவிதை. அப்படி என்னை போன்றவர்களுக்காக இந்த வருஷத்துல நாவல்கிற கணக்கை துவங்கி இருக்கிறார் மனுஷ். விரைவில் அது வருஷம் 1ஆக 2ஆக பெருகி அவருடைய கவிதை தொகுப்பின் எண்ணிக்கையை நாவல்கள் முந்தட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.